ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய பேர் ஜனனி. நேற்று ஒரு நைஜீரிய மாணவி பற்றின கதை சோஷியல் மீடியாவில் வைரலாகி இருந்தது. ஹோம் ஆஃபீஸ் அவரை உடனடியாகவே யூகேலேருந்து வெளியேற சொல்லியிருக்கு. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்கலாம். ஆனால் பார்க்காதவங்களுக்கு முழு விவரத்தையும் நான் இந்த வீடியோவில் தரப்போகிறேன். இந்த வீடியோவிலிருந்து நாங்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம், ஹோம் ஆஃபீஸ் ஏன் இப்படி செய்தது என்றதையும் பார்க்க போகிறோம். இந்த மாணவி 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டடி வீசாவுடன் யூகேக்கு வந்திருக்கிறா. அவள் ஒரு பெரிய கனவுகளோடு தான் வந்திருக்கிறா. கல்வியை முடித்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்க வேணுமென்று சொல்லி ஒரு எய்மோடு தான் அவள் படித்து கொண்டு இருந்திருக்கிறா. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவள் படிப்பின் நடுவில் அவள் தந்தையை இழந்துட்டா. அது அவளுக்கு ஒரு மிகவும் பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவள் ஒரு காணொளியில் அவள் சொல்லியிருக்கிறா, தந்தை இறந்த பிறகு அவற்றை ஃபைனல் ஃபியூனரலை கூட காண முடியாமல் அவள் வீடியோ கால் வழியாக தான் அதை பார்த்துருக்குறா. அது அவள் மிகவும் கவலையடைய செய்திருக்கு. அவள் சொல்லியிருக்கிறா, தன்னுடைய தந்தை தனக்கு எப்போவுமே அவள் கிராஜுவேட் பண்ண வேணுமென்று சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கணுமென்று சொல்லி அவர் பூரணமாக நம்பிக்கொண்டு இருந்திருக்கிறார். இது அதால் இந்த துயரத்தை சமாளிக்கிறதுக்காண்டி அவள் அதிக நேரம் வேலை செய்ய தொடங்கி இருக்கிறாள். அதாவது இந்த மன அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்காண்டி அவள் வேலையை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். அது ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக ஆகியிருக்கு. மன அழுத்தத்தை சமாளிக்கிற வழி, அதே நேரத்தில் படிப்புக்கான செலவுகளையும் சமாளிக்கிறதுக்கு வேலை அவசியமாக இருந்திருக்கு. அவன் வாழ்க்கை செலவுகளும் அவன் வாழ்நாள் அந்த வாழ்க்கையே மிகவும் ஒரு சிரமமானதாக இருந்திருக்கு. கல்லூரிக்கு செல்ல வேணும், வேலைக்கு செல்கிற நேரம், அதே நேரத்தில் இரவுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய முயற்சின்னு சொல்லி எல்லாமே அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அவள் சொல்லியிருக்கிறா, தனக்கு ஒரே வழி எனக்கு வேலை, அதுதான் தனக்கு வாழ்கிற ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லி அவள் இந்த வேலையை சூஸ் பண்ணியிருக்கிறா. அதால் அவள் வீசா விதிகளை மீறி இருக்கிறா. ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவள் 50 மணி நேரம் வேலை செய்திருக்கிறா. ஹோம் ஆஃபீஸ் அவன் எம்ப்ளாயரை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கணும், அதோட விசாரணை செய்திருக்கணும். அவள் அப்படி ஓவர் ஹவர்ஸ் வேலை செய்திருக்கான்னு சொல்லி அப்போ எம்ப்ளாயர் இவாக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ அவள் உண்மையை சொல்லியிருக்கிறாள். ஆனால் யூனிவர்சிட்டி அவன் வீசா ஸ்பான்சர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டினான். இதால் அவன் படிப்பை முடிக்க முடியாமல் போயிருக்கு. 3 ஆண்டுகள் உழைத்தது, செலவழித்த பணம், நேரம் எல்லாமே வீணா போயிட்டு. அவள் சொல்லியிருக்கிறா, நான் கிராஜுவேஷன் செய்கிறதுக்கு தான் விருப்பப்படுறேன். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூனிவர்சிட்டிகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறா. ஆன்லைனில் தன்னுடைய கண்ட்ரிக்கு போன பிறகு ஆன்லைனில் படித்து தன்னை முடிக்கிறதுக்கு அலோவ் பண்ண சொல்லி அதுக்கு யூனிவர்சிட்டி உடன்படையலை. இது அவளுக்கு மிகவும் ஒரு மனதுக்கு வேதனை தரும் விஷயமாக இருந்திருக்கு. நாங்கள் இதை பார்த்து எங்களுக்குமே கவலையாக தான் இருக்குது. ஆனால் இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் வீசா விதிகளை கடைப்பிடிக்க வேணும். ஸ்ட்ரெஸ் மற்றும் க்ரீஃபை சட்டபூர்வமான வழிகளில் தான்
சமாளிக்க வேணும். அதோட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், ஃபேமிலிஸ் யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம். ஒர்க் லைஃப்பை கட்டாயம் பேலன்ஸ் பண்ணுறது முக்கியம். ஃபைனான்ஷியலை வந்து நாங்கள் பிளான் பண்ணணும். அட்வான்ஸாக ஒரு படிக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய ஃபைனான்ஸை வந்து நாங்கள் அட்வான்ஸாகவே பிளான் பண்ணியிருக்க வேணும். ஒரு தவறு கூடி உங்களோட வீசாவையும் எதிர்காலத்தையும் பாதிக்கலாம். நாங்கள் வந்து இதில் வந்து எப்போதுமே ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேணும். நீங்கள் வந்து இது போன்ற மன அழுத்த சூழ்நிலையை சமாளிச்சிருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் எவ்வாறு சமாளிக்கிறீங்க என்று சொல்லி கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை பகிருங்க. இந்த மாணவியின் கதை மிகவும் மனதை உருக்குற ஒரு கதையாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நாங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் வந்து நிறையவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.